முதலமைச்சர் அவரிடத்திலே எடுத்து கூறி நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு தனியாக ஒரு பால் பதப்படுத்தும் ஆலை வேண்டும் என்று கேட்டோம். அதையடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2022-23 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய நாமக்கல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தில் நவீன பால் பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்திலே அந்த அறிவிப்பு செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த அறிவிப்பு செயலாக்கம் பெற்று அந்த திட்ட மதிப்பீடெல்லாம் தயாரிக்கப்பட்டு அரசு ஆணை பெறப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய பால்வள வாரியத்திற்கு இந்த கட்டுமான பணியை ஒப்படைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாமக்கல்லிலே மோகனூர் சாலையிலே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே இதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ இந்த கட்டுமான பணிகளானது 60% முடிவடைந்திருக்கிறது. இதற்கென்று தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாம் தேசிய பால்வள வாரியத்திடம் தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவாதம் அளித்து கடனாகவும் பெறப்பட்ட தொகை ஆக மொத்தத்திலே 80 கோடி ரூபாய் செலவிலே 90 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளுடைய இந்த முன்னேற்றமானது இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் நாமக்கல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய தனி அலுவலருமான மரியாதைக்குரிய டாக்டர் அம்மா அவர்கள் இன்றைக்கு திடீர் ஆய்வு செய்து இந்த கட்டுமான பணிகள் எந்த அளவிலே நடைபெறுகிறது, தரமான முறையில் கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றதா என்பதை தேசிய பால்வள அதிகாரிகள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வைத்து இதை திடீர் ஆய்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில் நானும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறேன். ஆக இந்த கட்டுமான பணிகள் முடிவடைந்து நமக்கு இந்த ஆண்டுக்குள் இறுதிக்குள் அடுத்த ஆண்டு, குறிப்பாக இங்கே இருக்கின்ற அலுவலர்கள் பொது மேலாளர் சண்முகம் அவர்கள் சொன்னார், அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் இந்த நவீன பால் பதப்படுத்தும் ஆலை கட்டுமான பணிகள் முடிவுற்று இங்கு உற்பத்தி தொடங்கும் என்று சொன்னார். அந்த வகையில் இங்கே உற்பத்தி தொடங்குமாயினும் இங்கே கொள்முதல் செய்யப்படுகின்ற மாவட்டத்திலே கொள்முதல் செய்யப்படுகின்ற இந்த பால் இங்கே பதப்படுத்தப்பட்டு பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு உபப்பொருட்களாக மாற்றப்பட்டு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அனுப்பப்படும். ஆக நாமக்கல் உடைய நெய் என்பது வருகின்ற பொங்கலுக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பால் பதப்படுத்தும் ஆலையிலிருந்து நாமக்கல் ஆவின் நெய் அறிமுகப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும். இங்கு தனியாக இந்த ஆலை பதப்படுத்தும் ஆலை இங்கே நிறுவுவதனால் இங்கு நாம் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளருக்கு ஒன்றியத்திற்கு பதப்படுத்துவதற்காக லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் 50 காசு விதம் வழங்கி வந்தோம், 80 காசு என்று வழங்கி வந்தோம். அந்த நிலை இப்பொழுது குறைந்து நம்முடைய இங்கேயே நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய இந்த நவீன பால் பதப்படுத்தும் ஆலையின் மூலமாக அது அந்த 2 ரூபாய்க்கு அது குறைக்கப்படும். அந்த செலவினங்கள் விற்பனைக்கு செல்லுகின்ற பால் 2 ரூபாய் வீதம், ஏறத்தாழ 1 லிட்டர் பாலுக்கு உற்பத்தி செலவு விற்பனைக்கு நாம் செல்லுகின்ற போது 1 ரூபாய் 80 காசு குறைக்கப்படும். அவ்வாறு 1 லிட்டருக்கு 1 ரூபாய் 80 காசு என்று சொன்னால் ஏறத்தாழ நமது மாவட்டத்திற்கு மாதம் 50 to 70 லட்சங்கள் இந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியம் லாபம் பெறும். அப்படி அந்த லாபம் பெற்றால் அந்த பணம் யாருக்கு செல்லும் என்று கேட்டால் இதோடைய உப சங்கங்களாக இருக்கக்கூடிய தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு சென்று அங்கிருந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களுக்கு இது போனஸாகவும் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாகவும் செல்லும் என்பதை இதனால் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக திராவிட மாடல் ஆட்சியிலே நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டு இந்த ஆட்சியிலே கட்டுமான பணிகளும் நிறைவுற்று இந்த ஆட்சியிலே அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருகின்ற திட்டமாக இந்த நவீன பால் பதப்படுத்தும் ஆலை இருக்கிறது. இதனால் இந்த பகுதியினுடைய விவசாயிகள் ஏறத்தாழ 1.5 லட்சம் லிட்டர் பால் இங்கே அளிக்கக்கூடிய விவசாயிகள் ஏறத்தாழ 25,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.